நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் ரிபு கீதை குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். கீதைகள் பலவிதம், ரிபு கீதை அதில் ஒரு விதம். ரிபு கீதை அத்வைதத்தினுடைய சாரத்தை பிழிந்து வைத்த ஒரு நூலாக கருதப்படுகிறது. இதுக்கு முன்னால் நம்ம அஷ்டவக்கர கீதையும் பார்த்தோம். அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நூலாகத்தான் நமக்கு தெரிந்தது. இந்த ரிபு கீதை என்பது, ரிபு என்பவர் வந்து முனிவர். அவருக்கு சிவபிரானே நேரடியாக போதித்த போதனைகளை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்ததாக ஒரு கதை இருக்கிறது. ஆக அவர் ரிபு என்பவர் தான் உணர்ந்த அறிந்த ஞானத்தை இந்த உலகிற்கு கொடுப்பதற்காக கேதாரிநாத்தில் இருந்த தன்னுடைய சீடருக்கு அதை கற்பிக்கின்றார். இது எப்படி மூலங்கள் பார்க்க முடியாது. இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு இதனுடைய மூலங்கள் பார்க்க முடியாது. சாரத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த நூலானது தமிழகத்திலே பரவலாக அறியப்பட்ட நூலாக, குறிப்பாக அத்வைதம் தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு தமிழகத்தில் உள்ள அத்வைத தேடல் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக இதை அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தாக்க பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் தான். பகவான் ரமணருடைய ஆசிரமத்தில் இந்த நூல் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது, பட்டு கொண்டிருக்கிறது. இது நூலாக பதிப்பித்து இங்கிலீஷில் வெளியிட்டதும் ரமணாசிரமம் தான். ஜி ராமசாமி பிள்ளை என்பவர் இளம் வயதிலேயே கல்லூரியிலேருந்து ரமண ஆசிரமத்துக்கு வந்துடுறார். ரமணர்கிட்டையே தங்கி படிக்க முயற்சி பண்ணுறாரு. எதை? ஆன்ம ஞானத்தை படிக்க. அங்கே இருக்கார் அவர். அவர் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே ரமணர் கூட அசோசியேட் ஆனிருந்தவர். அந்த ஒரு ஆன்மீக தாபத்தால் கல்லூரியை விட்டுட்டு ஓடி வந்துடுறார். இப்போ அவர் எழுதியிருக்கிறாரு, நான் ரமண மகரிஷி இன்னும் சில நண்பர்கள் இணைந்து இந்த ரிபு கீதையை தொடர்ந்து நாங்கள் படிப்போம் அப்படின்னு. ரமணர் இதை ரொம்ப பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறார் இதை வாசிக்கணுன்றது. ஒரு அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க ரமணாசிரமத்தில் இருக்கிறாங்க. அவங்களிடம் கொடுக்குறாரு, நூலை கொடுத்து படிங்கன்றாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் அர்த்தமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, மேலோட்டமாக படிக்க தான் தெரியுமே தவிர எனக்கு என்ன புரிய போகுது, என்கிட்ட கொடுக்குறீங்களேன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தொடர்ந்து இதை வாசியுங்கள், அது மட்டுமே போதும். அந்த ஒலி குறிப்புகளுடைய அடுக்கு விகிதம் இருக்கிறது அல்லவா, அந்த ரிதம், அதுவே போதும். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆழ்ந்த தியான நிலையையும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஞானம் பெறுவதற்கான வழியும் கிடைக்கும், அதுவே போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னாக்க, இந்த நூலானது ரமண கேந்திரத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான நூலாக கருதப்படுகிறது. இந்த நூல் எப்படி வந்துச்சுன்னா சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சிவ ரகசியம்னு சொல்கிறாங்க. சிவ ரகசியம் பல ஆயிரம் கவிதைகளை கொண்ட ஒரு நூல், அல்லது அது பாடல்களை கொண்ட நூல். அதில் 6வது அத்தியாயத்தில் தான் ரிபு கீதையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிபு கீதையும் கூட கிட்டத்தட்ட 2700 சில்லற கவிதைகள் பாடல்கள் கொண்டது. அதில் ரமணர் என்ன செய்கிறாருனாக்க, அவர் அந்த நூல் கண்டெடுத்தவுடன் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாடல்களை மட்டும் எடுத்து 122 பாடல்களை கொடுத்து, முதல்ல 6 கொடுக்குறாரு, அப்புறம் 24, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி ஒரு 122 பாடல்களை மட்டும் கொடுத்து அதை ஆங்கிலத்தில் கூட பதிப்பிக்க வைக்கிறார். அதை ஆங்கிலத்திலையும் பதிப்பிக்கிறாங்க. அங்கேருந்து தமிழிலும் இது மொழிபெயர்க்கப்படுகிறது. இது முன்பே 18th செஞ்சுரியிலேயே முன்பே அருணாச்சல என்பவர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். பின்னர் சில தமிழில் மொழிபெயர்ப்புகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. இந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே மிக அழகாக கூட செய்யப்பட்டிருப்பதாக நான் காணுகின்றேன். ரிபு என்ற முனிவர் நிதாகர் தன்னுடைய சிஷ்யனுக்கு இதை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த நிதாகர் என்பவர் அவ்வளவு தூரம் ஞான கூர்மை பெற்றவராக பதிவு செய்யப்படவில்லை. அவர் சரியாக இருக்கிறார் இல்லையா செக் பண்ணி பார்க்குறாராம் குருநாதர் அப்படின்னு சில கதைகள்லாம் இருக்குது. அப்படி அவர் ஒரு மன்னர் யானை மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த சிஷ்யன் நிதாகர் அதை பார்த்து விட்டு பசியோடு பேர் இருக்கிறார், ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு.
அந்த சமயம் வந்து குருநாதர் கீழே இறங்கி வந்து வேறு ரூபத்தில் வராரு. வந்து மாணவன் எப்படி இதை அவதானிக்கிறான்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு யாருங்க அதுன்னு கேட்குறாரு. மகாராஜா வருகிறான்றாரு. சரி, மகாராஜா வராரு. ராமா யானை மேலே உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் தான் மகாராஜான்றாரு. எதுங்க யானை, எதுங்க ராஜா அப்படின்னு கேட்குறாராம். இவனே யானை இதான் ராஜான்றாராம். எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் மேலே இந்த சிஷ்யன் கோபத்தில் ஏறி உட்காந்துட்டு, இப்பயா தெரியுதா பாரு, உன் மேலே நான் உட்காந்துருக்கேன்ல, நீ தான் யானை, நான் தான் ராஜா. இப்போ அது புரியுதானண்ணா? பிறகு வந்து இப்போவும் கூட புரியல, நீ நான் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாரான். இந்த மாதிரி ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்ஸை வந்து ரிபு தூக்கி எறிந்தவுடன் அந்த மாணவருக்கு புரிந்து விட்டது, வந்திருப்பது குருதான் என்று. என்னை மன்னித்து கொள்ளுங்கள் குருவே, ஏன்னா நீங்கள் வந்து சோதித்து பார்ப்பதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் மன்னித்து கொள்ள வேண்டும்னா. இப்படியே கதை போயிட்டே இருக்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு கேட்கும்போது சில தத்துவார்த்தமான உரையாடல்களை வந்து குரு மேற்கொள்கிறார். ஆக மொத்தத்தில் அவர் சொல்ல ஒரு விஷயம்னாக்க, நீ என்றால் என்ன, நான் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, பொருள்கள் என்றால் என்ன, இயக்கம் என்றால் என்ன, அல்லது சிந்தனை என்றால் என்ன, எண்ணம் என்றால் என்ன, இந்த மாதிரியான தத்துவார்த்தமான கேள்விகளை வந்து அவர் வந்து எழுப்புகிறார். இந்த கேள்விகள் வந்து அந்த சீடருடைய ஞானத்துக்கான வழிகாட்டுகின்ற தூண்டல்களாக அமைகின்றன. இந்த மாதிரி ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்து நம்மளை வந்து மேலே மேலே வந்து ஷார்பன் பண்ணும். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சில பேருக்கு வந்து வேறு சில புதிய புதிய கோணங்களில் ஐடியாக்கள்லாம் வந்து தான் சொல்லுவாங்க. அது நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். அது அப்படித்தான். சில கேள்விகள் கேட்கும்போது அது இன்னும் 100 கேள்விகளாக விரிவடைகின்றன. ஆனால் இந்த கேள்விகள் கேட்பது என்பது வந்து ரிபு கீதையில் வந்து அங்கீகரிக்கப்படவில்லை. ரிபு கீதையை பொறுத்தவரை வந்து அது வந்து உன்னை நீ உணர்கின்ற ஒரு தன்மை தான். சரி, இது என்ன விஷயம்? இந்த ரிபு கீதை எப்படி சொல்லுகின்றது? அத்வைதத்தினுடைய அந்த சாரை வந்து இது எந்த கண்ணோட்டத்தில் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ரமணர் தான் மறுபடியும் நமக்கு வந்து முன்னால் நிற்கிறார். இது ரமணருடைய கீதையை கூட நான் பார்க்குறேன். ரமணர் வந்து என்ன சொல்கிறாரு, 2 விஷயங்களை அடிப்படையாக இந்த ஆன்மீக பயிற்சியில் இருப்பவர்களுக்கு சொல்கிறாரு. ஒன்று நிதித்தியாசனம், இன்னொன்று தியானம். இந்த நிதித்தியாசனம்னா என்ன, தியானம்னா என்ன அப்படின்றத பற்றி ரமணர் வந்து ரொம்ப அழகான ஒரு உரையாடல் கொடுத்துருக்கிறார். இது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தியானம்லாம் சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. இதில் மனப்பாடம் பண்ணி பார்க்கறது, படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, இன்னொன்று தியானம் பண்ணுறது, இன்னொன்று நிதித்தியாசனம். இப்படி இந்த நிதித்தியாசனம்னா என்ன, தியானம்னா என்னென்னு அந்த பிரிக்கும் பொழுது ரிபு கீதையினுடைய ஒரு பேசிக்கான ஃபிலாசபி என்னன்றது நமக்கு அங்கே தெரிய வருது. இந்த ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறவங்களுடைய தேவை என்னவாக இருக்கிறது என்றால், எது பிரம்மம் என்று அறிவதாக இருக்கிறது. எது பிரம்மம் என்பதை கேள்வியை விட நான் யார் என்ற கேள்விதான் வந்து ரமணரை பொறுத்தவரை அடிப்படையான கேள்வி. இந்த நான் யார் என்ற கேள்வியை வந்து முன்வைக்கும்பொழுது இதற்கான பதிலை எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கான பதிலை பல்வேறு கேள்விகளால் வேள்விகள் செய்து தெரிந்து கொள்ளவே முடியாது. கேள்விகள் மேலும் மேலும் கேள்விகளாகத்தான் போகும். இது ஒரு அனுபவமாகத்தான் உணர முடியும் என்பதுதான் ரமணனுடைய வெளிப்பாடு. இந்த அனுபவத்தில் எப்படி நாம் ஈடுபடுவது, இந்த அனுபவத்தில் எப்படி இருப்பது, இந்த அனுபவத்தை எப்படி பெறுவது, இது பெறுவது என்பது கூட லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். அந்த பெறுகின்ற நிலை தான் நிதித்தியாசனம். தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட சொல்லையோ குறிப்பிட்ட கடவுளையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ நெஞ்சில் அப்படி நினைவில் நிறுத்திக்கிட்டு அதையே குறித்து தவம் செய்வது. அதை திருப்பி திருப்பி ஒரு சொல்லாக இருந்தால் திருப்பி திருப்பி சாண்ட் பண்ணுறது, அல்லது அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. தியானம் என்பது வந்து ஒரு ஃபோக்கஸ். அது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கும் நிதித்தியாசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறத ரமணர் மிக அழகான உரையாடலாக தெரிவிக்கிறார். அந்த ரமணருடைய பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நிதித்தியாசனம் என்பது தான் உங்களை வந்து ஆன்மீகத்தினுடைய அந்த உண்மையான அனுபவத்திற்கு இட்டு செல்லும் என்பதோ அல்லது அனுபவத்தில் உங்களை அப்படி இருக்க வைக்கும் என்பதோ ஆகும். அது இது எப்படி சாதிப்பது? இது குறித்து ரிபு கீதை நிறைய சொல்லியிருக்கு.
ரிபுகீதை என்னெல்லாம் சொல்லுறது நம்ம ஒரு சில பாடல்களை மட்டும் நான் அவங்க முன்னால் சொல்ல விரும்புகிறேன். அது சமஸ்கிருதத்தில் இருப்பதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அதனுடைய சாரம் என்னவென்று பார்க்கலாம். மகாபாரதத்தினுடைய இதய கீதமானது பகவத்கீதையாகும். அதே போலத்தான் சிவரகசியத்தினுடைய இதய கீதமானது ரிபுகீதை என்று சொல்லுகிறார்கள். ரிபுகீதை 50 அத்தியாயங்களில் கிட்டத்தட்ட 2493 பாடல்களை சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாடல்களை தமிழிலே நமக்கு பிஷு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு பட்டர் முனிவர் அவர் தான் இதை தமிழில் கொடுக்குறாரு. தமிழில் 1924 பாடல்களாக மாற்றி கொடுக்கிறார் ரிபுகீதையை. இந்த 1924 தான் ரமணர் செலக்ட் பண்ணி ஒரு 112 மட்டும் எடுத்து கொடுத்து ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்க வைக்கிறார். ஆக இது ஒரு தேடல் உள்ளவர்களுக்கான வழிகாட்டும் நூல்னு சொல்லலாம். இது தத்துவார்த்தமாக ஒரு விவாதத்தையோ உரையாடலையோ முன்வைக்கவில்லை. மாறாக இது அந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ரமணரே அப்படி தான் சொல்கிறார். இதை சாண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த பிரம்ம அனுபவமானது கிட்டுவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வரும்னு சொல்கிறார் அவர். அந்த வைப்ரேஷனோ அந்த மந்திரமான்ற விஷயம்லாம் இல்லை. அது உள்ளுக்குள்ளுக்கிற அந்த சாண்டிங், என்ன சாண்டிங் அதுன்னு கேட்டால் அது நானும் பிரம்மனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி என்ற சாண்டிங் தான் அது. பிரம்மனும் ஆன்மாவும் உண்டு, ஆன்மாவும் பிரம்மாவும் ஒன்று என்ற அடிநாதம் தான் அது. இது ஒரு ஒரு என்னடா இது யாரை கேட்டாலும் பிரம்மாவும் ஆன்மாவும் உண்டு அகம் பிரம்மாஸ்மி சொல்கிறாங்களேன்ட்டு. நான் என்னுடைய பேராசிரியர் இருக்கிறார், எனக்கு ஒரு வகையில் குருநாதர் அவர் நான் வேலைக்கு சேர்ந்த காலத்திலேருந்தே ரமணருடைய தத்துவத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவர் மட்டுமல்ல, அவருக்கு சில ஆன்மீக அனுபவங்கள் இருப்பதை அவ்வப்போது போகிற போக்கில் சொல்லுவார். அதிகமாக பிரகடனப்படுத்திக் கொள்ள மாட்டார். அவருக்குள்ளே தோன்றிய அந்த ஒளி அனுபவங்களும் வேறு சில ஆன்மீக அனுபவங்களையும் நான் சும்மா துருவி கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார். அவருக்கு இப்போது நிறைய வயதாகி விட்டது. அவரை நான் தொடர்பு கொண்டு கேட்டேன் எப்படி இருந்தது. அவர் அதுதான் சொல்கிறார், இந்த அனுபவம் உண்மையான அனுபவம், அது எனக்கு இப்போ ரொம்ப வாஸ்டாகிடுச்சு, அந்த அனுபவம் அதிகரித்து விட்டது. நான் தொடர்ந்து இம்மாதிரியான ஒரு ஒளியில் இருப்பது என்பதும் அல்லது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த இயக்கத்துடன் ஒரு பகுதியாக நான் தொடர்ந்து அந்த ஒளியில் இருப்பது என்பதும் நானே அதுவாகவும் அதுவே நானாகவும் அவ்வப்போது உணர்வது என்பதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து நீங்கள் பேச முடியுமா? இல்லை, இது வார்த்தைகளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப ஃபோமாக சொல்லிட்டார். அது ஏனென்றால் வார்த்தைகளால் அதை கேரி பண்ண முடியாது. அப்பொழுதுதான் ரிபுகீதையை பற்றி பேசும்பொழுது அந்த தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பது, சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லெவலில், குறிப்பாக சிந்தனை அளவில் பல மாற்றங்களை உண்டாக்குகின்றது என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். இந்த மெடிடேஷன்றது கான்சன்ட்ரேஷன். அது ரிபுகீதையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க அது கான்சன்ட்ரேஷனை வலியுறுத்தவில்லை, அது எந்த புத்தகத்தையும் வலியுறுத்தவில்லை, அது எந்த கடவுளையும் கும்பிட சொல்ல, நீ தான் கடவுள், கடவுள் தான் நீ அப்படின்ற ஒரு எல்லைக்கு அழைத்து செல்லுகின்ற பாதையை காட்டுகிறது. அதற்கான விஷயங்களை தான் குருநாதர் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த கீதை பாருங்கள், பகவத்கீதையில் கிருஷ்ணர் தான் அனைத்தும். இதில் அப்படி இல்லை, நீயும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த இறை சக்தி என்ற வார்த்தை கூட சரியான வார்த்தை இல்லை என்று ரிபுகீதையின்படி நாம் சொல்லலாம். அது ஒரு ஃப்ளோட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது. ஒரு ஹோலினுடைய பார்ட், ஒரு முழுமையினுடைய பகுதியாக நாம் இருக்கிறோம். முழுமையாக ஆகிவிட்ட பொழுது எந்த அடையாளமும் இல்லாத ஒரு நிலை. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன? இது எப்படி நடக்கும்? இது நடக்குமா? இதெல்லாம் என்ன இது?
இது கண்டிப்பாக வந்து நம்ம யதார்த்த வாழ்க்கையிலே நம்ம யதார்த்தமாக இதை நம்ம வந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது இம்மாதிரியான ஆன்மீக விஷயங்களை பேசும்பொழுது அது எப்படி சாத்தியமாகும் என்பது தான் வந்து அடிப்படையான கேள்வியாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு பொருள் முதல்வாதியாக இருந்து விட்டால் இதையெல்லாம் நிராகரித்து விடக்கூடிய சாத்தியப்பாடு அதிகமாக இருக்கும். ஆனால் கண் முன்னே வந்து பொய் சொல்லாத எங்களுடைய பேராசை நிற்கிறார். அவர் வந்து சொல்ல நானே கேட்குறேன். அப்போ இந்த அனுபவத்தை நான் வந்து எப்படி ஆத்தென்டிக்காக தான் எடுத்துக்க வேண்டும். ரமணர் கூறுகிறார். ரமணரிடம் இருந்து ஞானம் பெற்ற பலர் பட்டியல்களை பற்றி அவங்க புக்கே போட்டிருக்காங்க. அவங்களாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த அனுபவத்திற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இந்த அனுபவமானது சாத்தியம்தான் என்று தெரிகிறது. ஏனென்றால் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தாக்க நிறைய ஞானிகள் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரம்மமாக ஆவது என்பது என்னது? அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்டா? எப்படிலாம் இருக்குது. கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவர் ரமணரிடம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பல சமயங்களில் ரமணரோடு இந்த பாராயணத்தில் ஈடுபடுகிறார். அவர் ரமணரிடம் கேட்குறாரு, உங்களுடைய சித்தி எப்பொழுது எப்படி இருக்கிறது? ரமணர் பதில் சொல்ல, சித்தியா என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு விட்டார். சரி, குருநாதரால் இதுக்கு பதில் சொல்ல முடியல போல இருக்கு நினச்சிட்டார் அவர். சரி, இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கான சித்தி என்னவாக இருக்கும் கேட்குறாரு. வாட் நெக்ஸ்ட்னு கேட்குறாரு. சரி, இந்த உலகம், இந்த ஆன்மா அதுக்கு அழிவில்லாதுன்னு வச்சுக்கலாம். அதுதான் வந்து ஒளியாக இருக்கிறது, வானாகி மண்ணாகி ஒளியாகி உயிராகி இருக்கிறது அப்படின்னா சரிதான். வாட் நெக்ஸ்ட்? ரமணர் வந்து இதுக்கான பதில் வந்து கொடுக்கல. ரமணர் வந்து இவரை உற்று நோக்குகிறார். ரமணர் கிருஷ்ணமூர்த்தியை உற்று நோக்குகிறார். இது ரமணர்கிட்ட ஒரு சில நபர்கள் நடந்தது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உற்று நோக்கிக்கிட்டே இருக்காரு. அப்படி வேறு உலகத்துக்கு போயிடுறார். உலகத்துக்கு போகிறான்ற விட அவர் வந்து தன்னிலை மறந்து ஆகிவிடுகிறார். யார்? கிருஷ்ணமூர்த்தி. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரமணர் வந்து ஒரு க்ஷணம் அவருக்கு கொடுக்குறார். அந்த அனுபவத்திலேருந்து வெளியில் வந்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு அது என்னதுன்னு புரிஞ்சு போச்சு. அவருடைய காலில் டோட்டலாக விழுந்து கும்பிட்டு, இனிமேல் உங்களுடைய சீடனாகத்தான் நான் இருப்பேன், வேறு வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், அப்படியே சிஷ்யனாயிடுறார். ஒரு குருநாதர் வந்து இது வார்த்தைகள் மூலமாக அல்ல, கைப்பிடித்து கூட்டி செல்வது மூலமாக அல்ல, டைரக்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுறது வந்து ரமணர் வந்து சில சமயங்களில் செய்திருக்கிறார். அதிகம் கூட பேச மாட்டார். டிஸ்கஷன்ஸ்லாம் ரொம்ப லவ்லி டிஸ்கஷன்ஸ் கொடுத்துருக்கிறார். அது படிக்க படிக்க இன்னும் கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த 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 அனுபவம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக வரும். எனக்கே கூட இந்த வீடியோக்களுக்காக பேசும்போதும் சரி, சொல்லும்போதும் சரி, இந்த நிலையை வந்து எந்த எந்த கட்டத்திலே அடைய போகிறோம் நாம், அல்லது எப்படியாவது ஒரு கீற்றாவது தெரிந்து விடுமா என்ற ஒரு ஆவல் நமக்கு மேலிடுகிறது. அப்படி தான் ரமணர்கிட்ட நடந்திருக்கு. அப்போ ரிபு கீதையை பொறுத்தவரை அது என்ன ஸ்டேட், அது என்ன நிலை? அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு எஃபல்ஜென்ட் பீயிங் தாங்க, ஒளியாக இருக்கின்ற ஆன்ம நிலை. அந்த நிலைக்கு வந்து எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றால்தான் அது சாத்தியமாகும். எண்ணங்கள் தான் எல்லாமாக இருக்கிறது. இந்த மைண்டு தான் வந்து எல்லாத்துக்குரிய அடிப்படையாகவும் இருக்குது. பாண்டேஜ் எங்கேருந்து வருதுன்னா அந்த மைண்ட்லேருந்து தான் வருது. எண்ணங்களுடைய கூட்டுத்தொகையாகத்தான் இந்த மைண்டு, மனசு ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டீங்கன்னாக்க அது பிரம்மத்தை அறிவதற்கான அது அல்லது பிரம்மமாக இருக்கின்ற அனுபவத்தை பெறுவதற்கான நிலையாக இருக்கும் என்று அவங்க சொல்கிறாங்க. ரிபு கீதையினுடைய சாரமும் இதுதான். இது எப்படி எண்ணங்கள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? How is it possible? இதுதான் வந்து ரிபு கீதை ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டே செல்கிறது. ரிபு என்பவர் வந்து அந்த சிஷ்யன்கிட்ட வந்து ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் இதை வந்து தெரிவிக்கிறார். இந்த பிரம்மநிலையை அடைவது என்பது என்னன்னு கேட்டாக்கா அதுதான் சிவம். சிவமாக மாறுவது ரொம்ப சர்ப்ரைசிங், ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் அது. அன்பே சிவம்னு சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். சிவமாக மாறுவது என்பது வந்து ஒரு சிவம் என்பது வந்து இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது வந்து அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்.
இருத்தலினுடைய ஒரு நிலை அது. சிவம் என்பது ஒரு ஸ்டேட்டஸ். அது ஆன்மாவினுடைய அல்லது ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட அர்த்தமுள்ள இருப்பிற்கான இருப்பு நிலை அது. அப்போது சிவம் என்பது ஒரு லிங்கமோ அல்லது ஒரு உருவமோ அப்படிலாம் இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்சிங் அவர் செல்ஸ் ஆஸ் பிரம்மன். இதுதான் ரிபு சொல்கிறார். அதற்கு ஒவ்வொரு பாடல்களும் அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது. ரிபு கீதையில் நிதித்தியாசன பாராயணமாக மனனமாக ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் நினைவின்றி இருப்பது தான் எல்லாமேன்னு சொல்லுது. நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும், நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும், நிஷ்டையுமாகும். நினைவின்றி நிற்பது தான் உங்களுக்கு நிஷ்டையும் என்று சொல்கிறாங்க இல்லையா, தியானம். அதுதான் நினைவின்றி நிற்பது தான் ஞானமாகும், நினைவின்றி நிற்பது தான் மோட்சமாகும், சகஜமும் ஆகும், பிரம்மமும் ஆகும், சிவமும் ஆகும். அப்போது சிவனானாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குரிய ஒவ்வொரு ஸ்டேஜஸுக்கும் அடிப்படை தேவை நினைவின்றி இருப்பது. இந்த நினைவின்றி இருப்பது என்றால் என்னன்னு கேட்டாக்க அன்கான்ஷியஸ் இல்லை. இங்கே தான் அந்த நிதித்தியாசனா என்னன்றதை இங்கே நம்ம புரிய வைக்கிறாங்க. நாட் கான்சன்ட்ரேட்டிங், நெகேட்டிங், ஒவ்வொன்றாக மறுத்தல். இந்த செல்ஃபு, நான், என் சுயம், இதனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள விடாமல் அதன் மீது கவிழ்ந்து கிடக்கின்ற பல்வேறு திரைகளை அகற்றுதல். இதுதான் எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயந்தான் அது. ஆனால் இதை அப்பவே அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நெகேட் பண்ணிட்டே வாங்க. அந்த நெகேஷன்றது என்னென்னா தள்ளுபடி பண்ணுறது, அகற்றுதல்னு வச்சுக்கலாம், அல்லது மறுத்தல்னு வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொன்றாக ஆன்மீக பரப்பில் நீங்கள் உள் மனதை உற்று நோக்கி விளக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உண்மையோ அது மட்டும்தான் நிற்கிறன்ற அளவுக்கு வந்துடும். இந்த ஃபால்சிட்டி அத்தனையும் நிராகரிக்கப்படுகிறது, பொய்மைகள் அகற்றப்படுகின்றன. அதே மாதிரி மாயை விளக்கப்படுகின்றன. உண்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்குகிறது வெளிச்சமாக. இதுக்கு என்ன தேவைன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தொடர்ந்து நம்ம அந்த அனுபவத்திற்காக பயிற்சி எடுத்தல். அதுதான் நிதித்தியாசனான்னு சொல்கிறாங்க. நாட் திருப்பி 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 ஒரே வார்த்தையை சொல்லுவது என்பது ஒரு ஸ்டேஜ், அது தியானம். அது ஆனால் இது உற்று நோக்குதல் மட்டும்தான், மறுப்பு தான், நெகேஷன் தான். இந்த கிராண்ட் நெகேஷன்னு நான் அதை சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ளே போய் பார்த்து எதெல்லாம் பொய்மைகளோ அவற்றை விளக்குவது என்பதற்கு ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனும் தேவைப்படுது. அவங்க என்ன தான் தேவையில்லைன்னு சொன்னாலும் அது தேவைப்படுதுன்னு நான் கருதுகிறேன். ஆனால் இப்படியே போனால் என்னக்க இந்த பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசமே இல்லாத ஒரு நிலையை நீங்கள் உணர்வீர்கள் என்று அது அறுதிட்டு சொல்லுது. இந்த நிலைக்கு செல்வதற்கு குருநாதர் கூட தேவைப்படலைன்னு சொல்லுது. குரு தேவையில்லை, புத்தகம் தேவையில்லை, கடவுளே தேவையில்லை. ஏனென்றால் கடவுளை வணங்குவது என்பது உன்னை நீ வணங்குவது போல. இந்த கடவுள், வழிகாட்டுதல், குருநாதர் எல்லாமே எண்ணங்களுடைய விளைவு. எண்ணங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மாய உலகம் இருக்கிறது. இந்த சாதாரண உலகம் கூட பரவாயில்ல. இந்த ஆன்மீக உலகத்தில் நிறைய வழிகாட்டுதல்கள், நிறைய குழப்படியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அதை நம்பிக்கொண்டும் இருக்கிறோம். ரிபுகீதையை பொறுத்தவரை ரொம்ப புரட்சிகரமாக அத்தனை நெகேட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்கள் எண்ணங்களுடைய வெளிப்பாட்டில் வந்தது தான். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் மனதை உருவாக்கி இருக்கிறது. மனதை நிர்மூலப்படுத்துங்கள், மனதை அழிச்சிருங்க. அது என்ன, அப்போ பிளாங்காக இருக்கும், அந்த பிளாங்க்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரமணரே சொல்லுவார், அது ஒரு கற்பூரம் மாதிரி. அந்த சாண்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே எரிஞ்சு கரைஞ்சி போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடுமா. அந்த ஒன்றுமில்லாத நிலை அது ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை எழுப்பியும் உனக்கு கிடைக்காத பதில்கள். கேள்விகளால் குழப்பங்கள் தான் உண்டாகின்றன. இது உடனே பகுத்தறிவுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னாக்க அது ஒன்றும் செய்ய முடியாது. இது உன்னை நீ அறிகின்ற ஒரு அனுபவம், அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரிபுகீதையினுடைய ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபலாக இருக்குது.
இந்த நினைவுகளை எப்படி அகற்றுவது, எப்படி நான் தாட்லெஸ்ஸாக இருக்கிறது, இதுக்கு என்ன முறைகள் இருக்கின்றன அப்படின்னும்பொழுது தான் இதை சாண்ட் பண்ணுறது தான், வேறு வழி இல்லை. ரமணர்கிட்ட இருக்கும்போது ஒரு அம்மா இந்த புக்கை பற்றி கேட்டாங்கன்னு சொன்னேன் ஏற்கனவே, சம்பூர்ணத்தம்மான்னு பேர். அவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்து படிக்கின்றார். இது எப்படி சாத்தியமாகும், இதை தொடர்ந்து படிப்பதால் ஞானம் கிடைக்குமா அல்லது அந்த நிலையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார் ஒருத்தர். அப்போ ரமணர் பக்கத்தில் இருந்த பசுமாடை காட்டுகிறார். அது பேர் லக்ஷ்மியின் பேர். அது ஒரு தியான நிலையில் சென்று விட்டதா, அது ஒரு நித்தியாசன நிலைக்கு போயிடுச்சான். மிக நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுச்சு. அது இந்த நிர்விகல்ப சமாதின்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். பசு அந்த நிலைக்கு இதை கேட்டு சென்று விட்டது என்பது ரமணர் காட்டுறார். இது உண்மையா பொய்யா, இது திருப்பிய நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல, இது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிற வேண்டிய விஷயம். நிராகரிக்கலாம், ஆனால் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருந்தால் இதை அனுபவிக்கவே முடியாது. அதை கழட்டி வச்சுட்டு வாங்கன்றார். நான் கழட்டவும் முடியாது என்றால் நான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டமைத்த ஒரு மூளை அல்லவா இது. இதை நிர்மூலப்படுத்தினால்தான் அது சாத்தியம் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிரமமான காரியம்தான். இதைத்தான் படிப்படியாக ஒவ்வொரு பாடல்லையும் ரிபு கீதையானது வலியுறுத்துகின்றது. சிவனுடைய தன்மை என்ன, ஆன்மாவுடைய தன்மை என்ன என்பதை மறைமுகமாக குறித்து கொண்டே போகிறது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றது தான் அதனுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏசன்ஸாக நான் பார்க்குறேன். 64 கலைகளையும் ஒருத்தர் கற்றுக்கொண்டாலும் தன்னை அறியாவிட்டால் பிரயோஜனம் இல்லைன்றார் ரிபு. எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், உங்களை பற்றிய அறிவு என்பது அடிப்படையான விஷயம். அது அறிவு அல்ல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிட்டே போகிறாங்க. சிந்தனையின் ஊடாக அறிந்து கொள்வது அல்ல, சிந்தனைகளை விலக்கி வைத்து உணர்கின்ற நிலையாக அதை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மனதின் செயல்தான் பெரும்பாலும் செயலாக இருக்கிறது, வார்த்தைகளாக இருக்கிறது. உலகத்தில் மனசு தான் எண்ணங்களாக வருது, எண்ணங்கள் தான் செயலாகுது அல்லது வார்த்தைகளாகுது, வெளிப்பாடாகுது. இது எல்லாமே பொய்யின்றார். இதெல்லாம் இல்யூஷன். இதெல்லாம் இந்த இல்யூஷன் கான்ஷியஸ்னஸ்ன்ற திரையின் மீது ஓடுகின்ற பிம்பங்கள் போல. இந்த இல்யூஷன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறோன்றது தான் டெக்னிக். இதில் சொல்லும்போது கனவின் தோற்றம் உள்ளே, நினைவின் தோற்றம் வெளியே. கனவுல ஒரு பொருளை பார்க்கும்போது அது மாயத்தோற்றம், அது உண்மை இல்லை. அதை போலவே ஈக்குவலாக நினைவில் இருக்கிற தோற்றம் இருக்குது பாருங்கள். நினைப்பில் நம்ம எடுக்கிற தோற்றங்கள் கூட அது வெளியில் இருக்குது, அவ்வளோதான். கனவுக்கும் நினைவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ரிபுவை பொறுத்தவரை. ஆக இதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு உண்மை என்றார். சரி, இந்த நிலை எப்படி பார்க்குறதுன்னா அது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி விஷயம். அது ரியல் லைஃப்பில் தான் இருப்போம், நம்ம ருசியை அனுபவிப்போம், கவலைகளை பார்ப்போம், வேதனைகளை அனுபவிப்போம், மகிழ்ச்சியின் ஊடாக பயணம் செய்வோம். இது எல்லாமே நடக்கும். இது கம்பி மேல் நடக்கிற மாதிரி விஷயம். அது இதையெல்லாம் தாண்டி இதை ஒரு 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 போலியான நிகழ்வாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணுன்றார். எண்ணங்களை கொண்டு தான் இவை அனைத்துமே நாம் அனுபவிக்கின்றோம். அப்போ இந்த எண்ணங்கள் இல்லாத நிலையை உண்டாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் இதை எப்படி பார்க்கறது? மகா மௌனமாக இருங்கள்ன்றார் இடத்துல. எப்படி பார்க்குறேன்னா மகா மௌனம், மௌனத்திலே மகா மௌனம். அப்படி மௌனமாக பார்ப்பது யார்? அதுதான் உங்களுடைய ஆன்மா. இந்த ஆன்மா தான் பிரம்மமாக மாறுகிறது அந்த நிலையிலே. அது ஒரு ஸ்டேட்டஸ். அது இந்த பீயிங்கனுடைய கேரக்டர் என்னன்னு சொல்ல வர்றார் அவர். கனவில் காண்பதும் நனவில் தேடுவதும் அனைத்தும் பொய்யே, இதை சாட்சியாக அறிகின்ற ஆத்மாவாகிய பிரம்மம் ஒன்றே உண்மை, அதுவே நாமே அது. அப்போது இது ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் ஃபிலாசபியாக இருக்குது. இது நம்பிக்கையில்ன்ற விஷயத்தை தாண்டி நாம ரூப கரணங்கள்லாம் எல்லாம் பொய்யின்றாங்க. இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது.
இதை வந்து விஷ்ணு உருவாக்கினார், இல்லை பிரம்மா உருவாக்கினார், இல்லை சிவன் உருவாக்கினார். யார் உருவாக்கினார் அவங்கவுங்க அந்தந்த நிலையிலிருந்து பேசுவாங்க. ஒருத்தர் உருவாக்கினார், ஒருத்தர் காப்பாற்றுறார், ஒருத்தர் அழிக்கிறார். இதெல்லாம் வந்து உங்கள் எண்ணங்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட நாம ரூபங்கள், பெயர்கள் தான் எல்லாம். இதெல்லாம் உண்மை இல்லை. இந்த பிரபஞ்சமே உண்மை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போது முப்பெரும் கடவுள்களையும் கூட வந்து நிராகரிக்கின்ற ஒரு போக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு டஸ்ஸான ஒரு டைட்டான வீடியோ. அது நான் அதை இலகுவாக்க ட்ரை பண்ணுற முடியல. இது எப்படின்னா, வார்த்தைகளுக்கு அகப்படாத அனுபவத்திற்கு போக வேண்டும் என்றால் எண்ணங்களை நீங்கள் முற்றிலுமாக அகற்றிவிட்டு நெகேஷன் தான், ஒரு பிளெயின் ஸ்டேட்டில் போய் இருக்கிற ஒரு அனுபவத்தை பற்றி தான் ரிபு கீதை பேசுகிறது. அந்த நிலை தான் வந்து சிவமயமாக நாம் மாறுகின்ற தன்மை என்றும் குறிப்பிடுகிறது. ஸோ இதை தான் வந்து ரமணர் வந்து நிறைய டெக்னிக்காக சொல்கிறார். இதை பாராயணம் பண்ணுறதே ஒரு டெக்னிக் தான் சொல்கிறார். இது வந்து என்ன அவனுக்கு தொடர்ந்து வந்து அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு ரமணர்கிட்ட பேசுகிறாங்க. மெடிடேஷனுக்கும் நிதித்தியாசனாவுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப அழகான ஒரு டிஸ்கஷன் கொடுக்குறாரு. சரி, ரொம்ப ஹைலி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்தியன் சைக்காலஜியில் இது ரொம்ப டெப்த்தான சைக்காலஜியாக படுது. இந்த டச்சிங் த நேச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இதை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லையான்னு தெரியல. எனக்கு உண்மையிலே கொஞ்சம் அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்தியன் சைக்காலஜின்ற பேரில் வந்து குப்புசாமின்ற ஒரு புக் எழுதினார். அதுக்கு பிறகு வந்து நிறைய புத்தகங்கள் வந்தன. அது ஒரு மாதிரி சக்கராஸ் இந்த லெவலில் என்ன போச்சு. இந்த சக்கரங்கள், குண்டலினி யோகம், இந்த தியானம் இதெல்லாம் வந்து ரிபு கீதையில் கிடையாது. வெளிப்படையாக அதெல்லாம் வந்து நிராகரிக்க வச்சுக்கிட்டன. இந்த யோக பயிற்சிகள் கூட ரமணரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்யுங்கன்றார். அதெல்லாம் அது படிக்கட்டுகளாக வைத்துக் கொள்ளான்றார். ரிபு கீதையை பொறுத்தவரை அத்தனையுமே நிராகரித்து விடுகிறது. இந்த உலகத்தை நிராகரிக்கும் போது அதெல்லாம் என்ன, உன்னை அறிவதை விட சிறந்த அறிவு என்ன இருக்க முடியும்? உன்னை அறிவது என்றால் என்னவென்றால், உன் மீது பீடித்து இருக்கின்ற அத்தனை விலக்கிவிட்டு ஒன்றுமில்லாதவனாக நீ ஆகும் பொழுது எல்லாம் கொண்டவனாக நீ ஆகிறாய் என்கிறது. இட்ஸ் எ பாரடாக்ஸ். இப்படியாக நிறைய பாடல்களில் வந்து இந்த அறிவுரைகளை வந்து ரிபு வந்து சிஷ்யர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி கதைன்ற பேரில் போட்டிருக்கிறது வந்து சிஷ்யர் வந்து அவ்வளோ தூரம் அறிவில்லாதவராகவும் இவர் தான் அறிவை கொடுத்தாகவும் அவர் அப்படி இல்லை. அது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு ஞான கீதை. இது இன்னும் சொல்லப்போனால் கடவுள்களையெல்லாம் நம்ம வச்சிருக்கிற கடவுள்களையெல்லாம் மறுத்து விட்டு ஒரு நிலைக்கு செல்கின்ற ஒரு விஷயம். அது மன அழிவு என்ற நிலை தான். அது மனதையே அழித்து விடுதல், அதுதான் மகத்தான நிலை. முள்ளை கொண்டு முள்ளை எடுப்பது போல, இரண்டு முள்ளையும் பின்னால் தூக்கி எறியது போல அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த ஒரு வரியைத்தான் தொடர்ந்து சாண்ட் பண்ணுறதன் மூலமாக, ஜபிப்பதின் மூலமாக, நானே பிரம்மன் நானே பிரம்மன் என்று சிந்திப்பதின் மூலமாக எல்லா எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போகின்றார். அது ஒரு ப்ராக்டிஸ். அது ரமணரும் சொல்கிறார். அதை நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சொல்லிட்டே வந்தீங்கன்னாக்க அது தியானம் இல்லையா கேட்கலாம். அது ஒரு ஜபம் மாதிரி தான். தியானம்னா அது வந்து தொலைஞ்சிடாமல் அந்த கான்சன்ட்ரேஷனை வச்சுருக்கிறது. இது வந்து என்னை நான் யார் என்று உணர்ந்து கொள்வதற்கான ஒரு டெக்னிக். சொல்லிகிட்டே போகும்போது அந்த மற்ற சிந்தனைகள்லாம், தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும். அப்போது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலைக்கு வந்து இந்த மைண்டானது வந்துடுது. கடைசியில் இந்த மைண்டையே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்க. டெஸ்ட்ராயிங் த மைண்ட் இஸ் நத்திங் பட் கெட்டிங் ரிலீவ்ட் ஆஃப் த தாட்ஸ், இல்லைங்களா? நம்ம மனதிலிருந்து மனதை விரட்ட வேண்டும். மனதிலிருந்து மனதை விரட்டுதுன்னு என்ன அர்த்தம்னாக்க பண்டில் ஆஃப் தாட்ஸ் தானே, எண்ணங்களுடைய ஒரு கூட்டுத்தொகையாக இருக்கிறது. அப்போ எண்ணங்களை எல்லாம் ஒழித்து கட்டிட்டாக்க அங்கே ஒன்றும் இல்லாத நிலை வருகிறது. அந்த நிலையைத்தான் வந்து சிவநிலை, அதுதான் வந்து இங்கே முக்தி நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த முக்தி நிலைன்னு சொல்லும்பொழுது ரிபு கீதையில் விதேக முக்தியை பற்றி பேசுகிறார்கள், சகஜ சமாதியை பற்றி பேசுகிறார்கள்.
இருக்கும்போதே, இந்த உயிரோடு இருக்கும்போதே இது பாசிபிள் இருக்குது. இதை இறந்து வேறு பிறவிக்கு போய் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கும்பொழுதே நீங்கள் வந்து அந்த அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒரு ஆன்ம சக்தியாக இருக்கிறீர்கள். திருப்பி அந்த சக்தி கிட்டிலாம் இல்லைன்றாங்க, இறை சக்தி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், அப்படி இல்லை. அது ஒரு அனுபவமாக அப்படியே இருக்கீங்க நீங்கள். அவ்வளோதான். இதான் அனுபவித்தவர்கள் என்னிடம் நேரில் சொன்னதான். அப்படியே இருக்கீங்க நீங்கள். அதான் இது வார்த்தைகளால் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இருக்கும்பொழுது எல்லாமே விளங்கும். இந்த வாழ்வினுடைய பொருள் விளக்கும். எதெல்லாம் மாயை என்று அப்போ தெளிவாக தெரியும். எதுவுமே ஒட்டாது மாயைகள். அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் வந்து ரிபு கீதை வந்து அடைவதற்காக வழிகாட்டுகிறது. இந்த தண்ணீரில் உப்பு எப்படி கரைந்து இருக்கிறதோ அதை போல உங்களுடைய ஆன்மாவுக்குள் மனம் கரைந்து போக வேண்டும். உப்பு இருக்கும் தண்ணீர், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது. மனம் இருக்கும், ஆனால் இருக்காது, கரைந்து விடும். இதுக்கு பேர் அகண்டகார விருத்தி அப்படின்ற வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. அந்த மைண்டை வந்து டிசால்வ் பண்ணிடுறது பீயிங்கில். இது வந்து தன்னை பற்றிய ஒரு ஞானத்தினால்தான் இது சாத்தியப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம பல புத்தகங்கள் படிச்சிருப்போம். பல நூல்கள் மூலமாக, ஞானிகள் சொன்னது மூலமாக அந்த ஞான வாசலுக்குள் பிரவேசம் செய்திருப்போம். அதற்கு பிறகு இந்த 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 தானியங்களில் வந்து தானியத்தை எடுத்துக்கிட்டு, அரிசி எடுத்துக்கிட்டு உமியை தூக்கி எறிகிறது போல் அந்த புத்தகங்களையோ அல்லது கற்ற அந்த தகவல்களையோ வச்சுக்கிட்டு கூடாது. அந்த பாயிண்ட் ஊர் போய் சேர்ந்த எல்லாம் கீழே தூக்கி போட்டணும். உமியை எறிவது போல தூக்கி எறிந்து விட வேண்டும். வாதத்திற்குள் நுழையக்கூடாது. மேலே மேலே புத்தகங்களையும் படிக்கூடாதுன்றாங்க. இது தொடர் தேடல் அல்ல. அந்த அனுபவத்திற்குள் போயிட்டீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து உங்களை வந்து பின்னோக்கி இழுக்க முயற்சிக்கலாம். இது வந்து உங்களை குழப்பும். வேதனை தான் மிச்சமாகும், வலி மிச்சமாகும். ஆக அந்த ஒரு பிரம்ம அனுபவத்திற்குள் சென்று கொண்டே இருக்க வேண்டியது தான் இது. அதற்கான பயிற்சிகளை, அதற்கான நிஷ்டைன்னு சொல்கிறதா, நிஷ்டை கூட மனதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். தியானம் கூட மனசனுடைய ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ எல்லாத்தையும் தாண்டிய ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர். புத்தகம் கூட வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு படிப்பெல்லாம் நிப்பாட்டிக்குங்கட்டாங்க. ஸோ இப்படி குணமற்ற ஒரு நிலையை அடைவது, இந்த நிர்குண தன்மையை, இந்த பிரபஞ்சத்துக்கு, அண்ட சராசரங்களுக்கு, பிண்டங்களுக்கு அவர் சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள்லாம். இது அனைத்துக்கும் வந்து அண்ட பிண்ட சராசரங்களுக்கு குணங்களற்ற ஒரு தன்மையை அறிந்து கொள்கின்ற நிலை அது. அது இப்படி நிர்குணமாக இப்படி பார்க்க முடியும். பிரம்மம் நிர்குணமானது. நீங்களும் நிர்குணமானவர் தான். இப்போ நானும் நிர்குணமானவர் தான். அதுதான் அது வந்து அந்த ஸ்டேட்டில் நானே அதுவாக இருப்பது, அது நானாக இருப்பது என்பதை உணர்கின்ற, அறிகின்ற நிலை அது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த வாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் நிறைய ஸ்கோப் இருக்கும். இவங்க ஃபிலாசபியில் வந்து நோ மோர் கொஸ்டினிங், நோ மோர் டிஸ்கஷன்ஸ். உணர்ந்த பிற்பாடு இந்த வாத பிரதிவாதம்லாம் வந்து ஒரு ஒரு கல்லை போல் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இந்த சத்கோடி மந்திரங்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. பஞ்சாட்சரத்தையும் அஷ்டாட்சரத்தையும் இன்னும் வெவ்வேறு விதமான பல்வேறு மந்திரங்கள், இதெல்லாம் உபதேசங்கள், எல்லாம் குருநாதர், கோவில், எதுவும் உனக்கு லாய்க்கப்படாது. இதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிங்க. எல்லாத்தையுமே இழந்து விட்டு நிற்கின்ற ஒரு ஒரு நிலை அது அப்படின்னு வந்து ரிபு கீதை வந்து ரொம்ப புரட்சிகரமாக இருக்குது. அதாவது ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஜீவனாக இருக்கும்போதே அடைய முடியும். ஜீவன் முக்தியாக அதை அடைய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இதற்கான பயிற்சி என்ன? இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு சொல்லை வந்து அந்த 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 வரிகளை வந்து தொடர்ந்து வந்து ஜெபிப்பது, அதை வந்து உணர்வு ரீதியாக உணர்வதற்காக அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு தன்மை அது. அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணமான்னு கேட்டால் ரமணர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைன்றார். கண்ணை மூடிக்கிட்டாலும் திறந்தாலும் அது ஒரே விஷயந்தான். ஆனால் அது உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். அது உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்திய ஞானத்தை பொறுத்தவரை இது ஒரு தான் வந்து உச்சக்கட்ட ஞான பரப்பாக தெரிகிறது எனக்கு. எல்லா ஃபிலாசபியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க.
நம்ம கூட இந்திய தத்துவ ஞானத்தை வந்து காலடி முதல் கீழடி வரைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தயவுசெய்து பாருங்கள். மிக நீண்ட ஒரு வீடியோ அது. அது ஃபிலசாஃபிக்கலாக டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. எந்த வழியால் போனாலும் கடைசியில் வந்து இந்த பிரம்ம ஞானத்தின் மீது தான் வந்து அந்த தத்துவங்கள் சுட்டி காட்டுகின்றன. இதை வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெத்தட்லேயே சொல்லி நீங்கள் வந்து இவ்வளோதாண்டா விஷயம்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து சிவ ரகசியத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது குறித்து பேசும்போது ரமணர் சொல்லுகிறார், கிறிஸ்தவத்தில் கூறியது போல ஹெவன் இஸ் வித்தின் யூ. சொர்க்கம் உன்னுள்ளே இருக்கிறது. உன்னுடைய விடுதலை என்பது உன்னிடம்தான் இருக்கிறது. அல்லது உன்னுடைய அடிமைத்தனம் என்பதும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீதான் உன்னை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? மனதை நிர்மூலமாக்க வேண்டும். சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்றார் மைண்டை. தியாகம் செய்யுங்கள் மைண்டை. அது எப்படி ஹத யோகா மூலமாக செய்யலாமா? பிரயோஜனம் இல்லை. 2 புருவத்துக்கு மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நடக்குமா? அதனால் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. நான் யார், நான் யார், நான் யார் என்ற விசாரம்தான் அந்த ஆன்ம விசாரம். தொடர்ந்து அதை செய்யும்பொழுது தான் இந்த எஃபல்ஜென்ட் பீயிங், ஒளிர்கின்ற அந்த ஆன்மாவானது புலப்படும். அது ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் என்றார். அதுதான் சச்சித் ஆனந்தம். சச்சித் ஆனந்தம் அந்த நிலைதான் வந்து ஆன்மாவனுடைய குணம். அது அந்த குணத்தை அடைவதற்காகத்தான் வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம். இந்த கொஸ்டின் தான், நான் யார், நான் யார், நான் பிரம்மம், நான் பிரம்மம் என்பதும் அல்லது நான் யார் என்ற கேள்வியும். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லைன்றார். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் சரி, கண்ணை திறந்துகிட்டே இருந்தாலும் சரி, அந்த ஈகோ அழிய போகிறதில்லை. ஈகோ தான் வந்து ப்ரொஜெக்டர். எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இல்யூஷன்ஸ். அப்போ இந்த இல்யூஷன்ஸை விட்டு வெளில வர வேண்டும். இந்த சகஜ சமாதின்னு சொல்கிறார். சகஜ சமாதினா அந்த கண்டினியூஸ் ஸ்டேட், இயல்பாகவே இந்த ஆன்மா இயல்பாக ஒளியாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த நிலையிலேயே. விதேக முக்தி என்பதும் சகஜ சமாதி என்பதும் ஜீவன் முக்தி என்பதும் இந்த ரிபு கீதையில் வந்து வலியுறுத்தப்படுது. நண்பர்களே, இந்த பாதையில் தேடல் கொண்டவர்களுக்கு வந்து ரிபு கீதை வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் நினைக்கிறேன். ஏன்னாக்க இது எந்த மூட நம்பிக்கைகளையும் வந்து உங்கள் முன்னால் வைக்கலை, எந்த வித ரிச்சுவல்ஸையும் உங்களை வந்து வலியுறுத்தலை, எந்த கடவுளுடைய அடையாளத்தையும் வந்து முன்னிறுத்தவில்லை. நாம ரூபங்களுக்கு போய் சிக்கிக்கொள்ளாதேன்னு சொல்லுது. நாம ரூப குணத்தில் மயங்காமல் கலங்காமல் உன்னில் நீ நிலைத்து நிற்பது தான் மோட்சமாகும். உன்னில் நீ நிலைத்து நிற்கின்ற வித்தையை கற்றுக் கொடுக்கிறது. தெரியல, இது குருநாதர் இருக்கிறாங்களா இதுக்கெல்லாம்? இதை படிக்கிறதுனால இதை அப்படி படித்த எல்லாருமே போயிருக்க வேண்டியதாரு அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்குது. இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய வேதனைகளை எப்படி நாம் வந்து தீர்ப்பது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அது உன் மனதினால் உருவாக்கப்படுகிறது. தெரியலைங்க, அந்த ஸ்டேட்டஸுக்கு போகிறதுக்கான அந்த சகஜ சமாதி நிலைக்கு சென்று அந்த சச்சித் ஆனந்தத்தை அனுபவத்திற்கான வழிகாட்டுதலைத்தான் வந்து ரிபுகீதையானது கொடுத்திருக்கிறது. இந்த சமாதி நிலைன்னு சொல்லிட்டாக்க இறந்து போகிற விஷயம் இல்லை. அது ஒரு பியூர் அவேர்னஸ், விழிப்பு நிலை. அது டிரான்சென்டென்டல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபிலாசபியில். இதெல்லாம் கடந்த ஒரு விழிப்பு நிலை. அது வந்து சாதாரண விழிப்பு நிலை அல்ல, பியூரான ஒரு விழிப்பு நிலை. கலப்படம் இல்லாத எப்பொழுதுமே விழிப்போடு இருக்கின்ற ஒரு ஆன்மா, தன்னுடைய குணத்தை உணர்ந்து எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு 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 தன்மை கொண்டது ஆன்மா. அதாவது சிவம் என்ற நிலையிலே தன்னை இருத்தி கொள்ளுகின்ற அல்லது அந்த நிலையாக தன்னை அறிய தொடங்குகின்ற ஞானம், அது சிவ ஞானம் என்று கூட சொல்லலாம். இப்படி ஒரு அற்புதமான உச்சகட்ட ஞான அனுபவத்திற்கான வழிகாட்டுதலை தான் ரிபுகீதை கொடுத்திருக்கிறது. இது இன்டர்நெட்லேயும் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. ரமண கேந்திரத்திலும் இது குறித்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். விருப்பமுள்ள நண்பர்கள் வாசித்து பாருங்கள். இது குறித்து நிறைய உரையாடல்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய விமர்சனங்கள் நானே கூட வைக்க முடியும். ஆனால் உங்களை வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லைப்பா, இது அனுபவம் சம்மந்தப்பட்டது. விருப்பம் இருப்பவங்க அனுபவப்படுங்க, இல்லாதவங்க போயிட்டே இருங்க.
இதுக்கு எந்த சாயம் பூசியும் நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணிக்கிடலாம், ஆனால் அது வந்து எந்த விதத்துலையும் வந்து பயனளிக்க போவதில்லை. மற்றொரு காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.